வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 2 பார்க்குறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் 20 கேள்வி இருக்குது. இதில் நீங்கள் 20 கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரும் இதிலே சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றூர் என்னும் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆத்தூர். அப்ப ஆற்றூர் அப்படின்றது பேச்சு வழக்கில் எப்படி மாறி இருக்கு, ஆத்தூர் அப்படின்னு மாறி இருக்கு. இதற்கான விடை ஆத்தூர். அப்ப கடம மரங்கள் சூழ்ந்த பகுதி கடம்பூர் அப்படின்னும், தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி தெங்கூர் எனவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப ஆற்றூர் அப்படின்றதான் பேச்சு வழக்கில் எப்படி மாறி இருக்கு, ஆத்தூர்னு மாறி இருக்கு. கடம மரங்கள் சூழ்ந்த பகுதி என்ன சொல்லியிருக்காங்க, கடம்பூர் அப்படின்னும், தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியை தெங்கூர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, யாம் அறிந்த புலவரிலேயே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? யாம் அறிந்த புலவரிலேயே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாரதியார். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு புகழ்ந்து கூறியவர் யாரு? பாரதியார். யாரு கம்பனை சொல்லியிருக்காரு? யாரு? பாரதியார். அடுத்து மூன்றாவது கேள்வி, தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, ஜி.யு. போப். தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் ஜி.யு. போப். இவர் கன்னடால பிறந்து வளர்ந்த ஜி.யு. போப் பைபிளை பரப்புவதற்காக தமிழகம் வந்திருக்காரு. அப்ப ஜி.யு. போப் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா பைபிளை பரப்புறதுக்காக தமிழகம் வந்திருக்காரு. அப்ப ஜி.யு. போப் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கன்னடா நாட்டை சேர்ந்தவர். தமிழ் செய்யுள் களம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்தவர். அடுத்த பாயிண்ட், கப்பலில் தமிழகம் வரும் வழியிலேயே தமிழ் நூல்களை கற்று தன் திறமைகளை மேம்படுத்தி கொண்டார். அந்த பைபிளை பரப்புறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்ப கப்பல்ல வரும் வழியிலேயே அவரோட தமிழ் நூல்களை கற்று தன்னோட திறமையை மேம்படுத்தியிருக்காரு. இவர் தமிழ் நூல்கள் பலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறளை பண்ணியிருப்பார்னு பார்த்திருக்கோம், நாலடியார், இதெல்லாம் தமிழ்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. நிறைய நூல்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. தமிழ் இலக்கண நூல்களையும் எழுதியுள்ளார். இலக்கண நூல்களையும் எழுதியிருக்காரு, ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காரு. உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்களை நீதி நூலிலிருந்து தேர்ந்தெடுத்து அதுதான் தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டதுடன் அதில் உள்ள பாக்களுக்கு விளக்கமும் அளித்துள்ளார். அதாவது உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செய்யுள்களை நீதி நூல்ல இருந்து தேர்ந்தெடுத்து அதை தான் தமிழ் செய்யுள் களம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்திருக்காரு. சரியா? இதுல உள்ள பாக்களுக்கு விளக்கமும் அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல்கள் எது? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலமேகம். அப்போ மீத நூல்ல பார்த்துச்சுக்கோங்க, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இது மூன்றும் முடியரசனோட நூல்கள். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, இந்த 3 நூல்களும் யாரோடது? முடியரசனோடது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க. நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்றும் நினைக்கும். ஆப்ஷன் டி என்ன கொடுத்திருக்காங்கன்னா தெய்வம் நினைக்கும் ஒன்று நான் ஒன்று நினைக்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் சரியான பழமொழி. பழமொழி இந்த டாபிக்ல இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓல்டு கொஸ்டினை. அடுத்து ஆறாவது கேள்வி, மேலே 2 பாடல் வரிகளை கொடுத்து இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புனிதாமுற்று புத்தக சாலை அப்படின்றது. பூ பூ, அப்ப அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடிமோனை ஆகும். அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னது? அடிமோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீழே கொடுத்திருக்கிற வாக்கியம் எந்த வாக்கியம் அப்படின்னு கண்டறிங்க. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இதற்கான விடை என்ன? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அப்ப மித்த 3 ஆப்ஷனுக்கு எப்படி வரும்னு பார்த்துடலாமா? கண்ணகி கட்டுரை எழுதினாள் அப்படின்றது உடன்பாட்டு வாக்கியமா இருக்கும். ஒருவேளை கண்ணகி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா அது உடன்பாட்டு வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா அது எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் ஈராள் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து 8வது கேள்வி, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. இந்த 4 ஆப்ஷன்ல எது கட்டளை தொடர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்றது கட்டளை தொடர் இல்ல. அப்ப வேற என்ன அப்படின்னா அது செய்வினை தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே உள்ள 4ல அண்ணனோடு போ கூடு கட்டு தமிழ் படி அப்படின்றது கட்டளை தொடர். கட்டளை தொடர் அல்லாதது அப்படின்றது அரசு ஆணை பிறப்பித்தது. எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்றத அதுக்கு ஏத்தாப்புல படிக்க ஆரம்பிங்க. அடுத்து 9வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. 5 மாடுகள் மேய்ந்தன. இதுதான் இதுக்கு ஏத்த வினாவை கீழே உள்ள 4 ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? ஆப்ஷன் ஏ. எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன? ஆப்ஷன் பி. மாடுகள் மேய்ந்தனவா? ஆப்ஷன் டி. 5 மாடுகள் என்ன செய்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை எத்தனை மாடுகள் மேய்ந்தன. அப்ப எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு கேட்கும்போது ஆப்போசிட்ல கேட்டோம் அப்படின்னா 5 மாடுகள் மேய்ந்தனன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இதற்கான கேள்வினா எத்தனை மாடுகள் மேய்ந்தனர் அப்படின்னு. அடுத்து 10வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சருக்கு கீழே இருக்கிற வினா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர பேருந்து ஏன் நிற்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பில என்ன கொடுத்திருக்காங்க, நகர பேருந்து எப்போது நிற்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, இங்க நகர பேருந்து நிற்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, இங்கு நகர பேருந்து வருமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதற்கான விடை ஆப்ஷன் சி, இங்கு நகர பேருந்து நிற்குமா. அப்போ இங்க நகர பேருந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம் இங்க நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்டா இங்க நகர பேருந்து நிற்கும். இதுதான் சரியான கேள்வி, விடைக்கேற்ற வினா. அடுத்து 11வது கேள்வி, எடுப்பு அப்படின்ற எதிர்ச்சொல் தருக. எடுப்பு அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் பி, முடித்தல். எடுப்பு அப்படின்னா பொருள் என்னன்னா தொடங்குதல் அப்படின்னு அர்த்தமா. அப்ப தொடங்குதல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன, முடித்தல். இப்போ எடுப்பு அப்படின்ற பொருள் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். எடுத்தல் படித்தல் அதான் எடுப்பு அப்படின்றது தொடங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 12வது கேள்வி, 12வது கேள்வி, தண்டலிர் பதம் சொல்லை சரியாக பிரித்திடும் ஒரே தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்க. இந்த பொறுத்துக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள்ல தான் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இதுக்கான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சி, தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க, தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது. கீழே 4 ஆப்ஷன்ல இந்த 4ல அடைமொழியால குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெடுந்தொகையா, திருக்குறளா, முத்தொள்ளாயிரமா, கம்பராமாயணமா. நெடுந்தொகை, திருக்குறள், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். இதற்கான விடை அடைமொழியால குறிக்கப்பெறும் நூல் எது? ஆப்ஷன் பி, திருக்குறள். திரு அப்படின்றது அடைமொழி. குறள் அப்படின்னாலே 2 அடிகளால் ஆன செய்யுள் அப்படின்னு பொருளாம். குறள் அப்படின்றதுக்கு பொருள் என்ன, 2 அடிகளால் ஆன செய்யுள். அப்ப மேன்மை பொருந்திய குறள் அப்படின்றதுனால திரு என்ற அடைமொழியோடு சேர்க்கப்பட்டு திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு என்பது பாட்டை உணர்த்தாமல் நூலை உணர்த்துவதால் அடையெடுத்த கருவியாகும் பெயர் சொல்லியிருக்காங்க. திருக்குறளை பத்தின நோட்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி, களம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. களம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி, களம் கூட்டல் பகம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 15வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் அப்படின்றதுக்கு இந்த 4 ஆப்ஷன்ல என்ன, வைரக்கட்டியா, அலுமினிய கட்டியா, தங்க கட்டியா, தாமரை கட்டியா. ஆப்ஷன் சி, தங்க கட்டி. இப்போ கோல்டு பிஸ்கட்னா என்னது, ஆப்ஷன் சி, தங்க கட்டி. அடுத்து 16வது கேள்வி, தேடு அப்படின்ற வினைமுற்று சொல்ல எடுங்க, தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேடு அப்படின்ற வச்சு வினைமுற்று சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி, தேடினார் அப்படின்னு சொல்லி வர்றதான் ஃபுல் முற்று பெற்றுக்கல. அப்ப அதுதான் வினைமுற்று சொல். அப்ப தேடு அப்படின்றது வேறு சொல், தேடினார் அப்படின்றது வினைமுற்று, தேடிய ஆ வருது பெயரச்சம், தேடி ஈ வருது வினையச்சம், தேடுதல் அல்தல் வந்தாலே தொழில் பெயர், தேடியவர் வினையால் அணையும் பெயர். அப்ப தேடு அப்படின்றது வேறு சொல், தேடினார் அப்படின்றது வினைமுற்று, தேடி அப்படின்றது பெயரச்சம், தேடி அப்படின்றது வினையச்சம், தேடுதல் அப்படின்றது தொழிற்பெயர், தேடியவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பா அகர வரிசையில இருந்து 2-3 கேள்விகள் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. சரியான அகர வரிசையை தேர்க. இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதற்கான விடை ஆப்ஷன் பி.
அடுத்து 18வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. இதற்கான விடை மட்டும் தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர். ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க, என்று கவிஞர் கூறினார் சங்கத்தமிழ் நூலை படி. ஆப்ஷன் சி நூலை படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார். ஆப்ஷன் டி தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். இதற்கான சரியான தொடர் ஆப்ஷன் டி தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். அடுத்து 19வது கேள்வி, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் பி 1812. இதற்கான விடை 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அடுத்த கடைசி கேள்வி, பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். ஆப்ஷன் பி ஆசிரியர், ஓணான், மான், ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். ஸோ இதோட 20 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 20க்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தாங்கன்னா படிக்கிற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.